வாசிங்க. நேர்மையாய் நடந்தவர்கள் சமாதானத்துக்குள் பிரவேசித்து தங்கள் படுக்கைகளில் இளைப்பாறுகிறார்கள். ஹல்லேலூயா. நேர்மையாய் நடந்தவர்கள் சமாதானத்துக்குள் பிரவேசித்து தங்கள் படுக்கைகளில் இளைப்பாறுகிறார்கள். அநேகமா இந்த வசனங்கள், நீங்கள் இந்த வசனத்தை எங்கே பார்த்திருப்பீர்கள் என்று நீங்கள் யூகிக்கிறீங்களோ என்னோட தெரியாது. கல்லறைகளிலே, பரிசுத்தவான்களுடைய கல்லறைகளிலே இது அழகாக எழுதப்பட்டிருக்கிற ஒரு வசனம். யாரும் பிரசங்கித்து நான் கேட்டதில்லை. ஆனால் இந்த கன்வென்ஷன் கூட்டத்தின் முதலாவது நாள் செய்திக்காக ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிற வார்த்தை இது. நேர்மையாய் நடந்தவர்கள் சமாதானத்துக்குள் பிரவேசித்து தங்கள் படுக்கைகளில் இளைப்பாறுகிறார்கள். சமாதானம் இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கிற காலம். எங்கே பார்த்தாலும் சமாதானம் இல்லாத நாட்கள், சமாதானம் இல்லாத மனிதர்கள். எந்த நாட்டுக்கும் சமாதானம் இல்லை. பெரியவர்களுக்கும் சிறியவர்களுக்கும் சமாதானம் இல்லாத காலம் இந்த காலம். எல்லா இடங்களிலும் யுத்தங்கள், எல்லா இடங்களிலும் குண்டுவெடிப்புகள், பல இடங்களில் குண்டுவெடிப்புகள், மரண ஓலங்கள், கண்ணீரின் அலறுதல்கள், பட்டினி சாவுகள், யுத்தங்கள், யுத்தங்களின் செய்திகள், இயற்கையினால் உண்டாகிற அழிவுகள். மனிதன் சமாதானத்துக்காய் இயங்குகிறான். மனிதன் சமாதானத்துக்காய் தவிக்கிறான். மனிதன் சமாதானத்துக்காய் கதறுகிறான். சமாதானம் இல்லை. ஆனால் கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, நேர்மையாய் நடந்தவர்கள் சமாதானத்துக்குள் பிரவேசித்து தங்கள் படுக்கைகளில் இளைப்பாறுகிறார்கள். இந்த சமாதானம் தேவனுடைய பிள்ளைகளுக்கு, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் கொடுக்கிற சமாதானம், நித்திய சமாதானம். இது நித்திய சமாதானம். வாசியுங்கள். யோவான் 14:27 வாசியுங்கள். யோவான் 14:27. சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன், என்னுடைய சமாதானத்தை கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை, உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுப்பதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும், உங்கள் இருதயம் கலங்காமலும், பயப்படாமலும் இருப்பதாக, பயப்படாமலும் இருப்பதாக. சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன், என் சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். அது உலகம் கொடுக்கிற சமாதானம் அல்ல. நல்லா கவனிச்சுக்கணும். அது உலகம் தருகிற சமாதானம் அல்ல. அது என்னுடைய சமாதானம் என்று ஆண்டவராயிருக்கிற கர்த்தர் சொல்லுகிறார். சமாதானத்தை நான் 3 விதமாய் பிரித்து உங்களோடு கூட இந்த இரவிலே பேச விரும்புகிறேன். முதலாவது சமாதானம், இது மனுஷர்களுக்கு இந்த பூமியில் கிடைக்கிற சமாதானம். மனுஷர்களுக்கு இந்த பூமியிலே சமாதானம் உண்டு. வேதம் சொல்லுகிறது, மத்தேயு 5:9 சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள். மார்க் 9:50 சொல்லுகிறது, ஒருவரோடு ஒருவர் சமாதானம் பண்ணிக்கொண்டு வாழுங்கள். 2 கொரிந்தியர் 7:5 சொல்லுகிறது, நாம் சமாதானமாய் இருக்க வேண்டும், யாவரோடும்
சமாதானமாயிருக்க வேண்டும். பாருங்கள், இந்த உலகத்திலே பணத்தினால் உண்டாகிற சமாதானம், பலத்தினால் உண்டாகிற சமாதானம், சமாதானம் பண்ணுகிறதுனால் வருகிற சமாதானம், ஒருவரை ஒருவர் சமாதானம் பண்ணிக்கொண்டு வாழ விரும்பினால் அந்த நபருக்கு சமாதானம் உண்டாகும். ஒரு தீவிர எதிரி நமக்கு இருப்பானேயானால் நம்முடைய சமாதானம் கெட்டுவிடுகிறது. ஒரு சண்டைக்காரி நம்முடைய வீட்டில் இருப்பாளையாக நம்முடைய வீட்டில் சமாதானம் கெட்டுவிடுகிறது. ஒரு குடிகாரனோ ஒரு ரவுடியோ அல்லது ஒரு ஊதாரியோ நம்முடைய வீட்டில் குடும்பத்தில் உண்டாகும் என்றால் சமாதானம் கெட்டுவிடுகிறது. ஆனால் அதே நபர் தன்னுடைய சுபாவங்களை மாற்றிக்கொண்டு சமாதானத்தை விரும்பினால் அவர்களுக்கும் சமாதானம் கிடைக்கிறது, அவர்களுடைய குடும்பத்திற்கும் சமாதானம் கிடைக்கிறது. இது உலகத்தில் உள்ள சமாதானம். வேதம் சொல்லுகிறது 1 தெசலோனியர் 5:13 படி உங்களுக்குள்ளே சமாதானமாயிருங்கள், உங்களுக்குள்ளே சமாதானமாயிருங்கள். வேதம் சொல்லுகிற 1 கொரிந்தியர் 14:3 படி தேவன் கலகத்தின் தேவன் அல்ல, தேவன் சமாதானத்தின் தேவன். அவர் சண்டையிடுகிற தேவன் அல்ல, நம்முடைய தேவன் சமாதானத்தின் தேவன். சமாதானத்தை விரும்புகிறவர்களுக்கு கிடைக்கும் இந்த சமாதானம். இல்லை, எனக்கு சமாதானம் தேவையில்லை, நான் சமாதானத்தை விரும்பவில்லை என்று சொன்னால் அவர்களுக்கு நிச்சயம் இந்த பூமிக்குரிய சமாதானமும் நிரந்தரமாய் அவர்களுக்கு கிடைக்காமற் போய்விடும். ஒரு வீடு சமாதானமாய் வாழ வேண்டுமானால் அந்த வீட்டில் உள்ள எல்லாவரும் தங்களுக்குள்ளே சமாதானம் பண்ணிக்கொண்டு வாழ விரும்ப வேண்டும். ஒரு ஆசீர்வாதமான சபை தேசத்தில் காணப்பட வேண்டுமானால் அதில் இருக்கிற ஊழியக்காரர்களும் விசுவாசிகளும் அதில் இருக்கிற நிர்வாகிகளும் அதில் இருக்கிற ஒவ்வொருவரும் தங்களுக்குள்ளே சமாதானம் பண்ணிக்கொண்டு வாழ விரும்ப வேண்டும். அப்பொழுது நிச்சயமாய் அவர்களுக்கு சமாதானம் கிடைக்கும் என்று பரிசுத்த வேதாகம் சொல்லுகிறது. இது உலகத்தில் கிடைக்கிற சமாதானம். எபிரேயர் 12:4 படி யாவரோடும் எல்லா மனுஷரோடு வாசியுங்கள். எபிரேயர் 12:4 பாவத்திற்கு விரோதமாய் போராடுகிறதில் ரத்தம் சிந்தப்படத்தக்கதாக நீங்கள் இன்னும் எதிர்த்து நிற்கவில்லையே. எபிரேயர் 12:4 அதானா? 1 தெசலோனியர் 5:13 வாசிங்க. 1 தெசலோனியர் 5:13 அவர்களுடைய கிரியைகள் நிமித்தம் அவர்களை மிகவும் அன்பாய் எண்ணிக்கொள்ளும்படி உங்களை வேண்டிக் கொள்ளுகிறோம், உங்களுக்குள்ளே சமாதானமாயிருங்கள். உங்களுக்குள்ளே சமாதானமாயிருங்கள். யாவரோடும் எல்லா மனுஷரோடும் சமாதானமாயிருங்கள். அப்படியானால் நமக்கு சமாதானம் கிடைக்கும். இந்த உலக மக்களில் சமாதானமாய் வாழுகிற அநேகர் உண்டு. தங்களுடைய பணத்தினால் சமாதானத்தை பெற்றுக்கொண்டு வாழ்கிறவர்கள் உண்டு. நாம் இப்படி சொல்ல முடியும், சமாதானம் பணத்தினால் வாங்க முடியாது என்று, சமாதானம் பலத்தினால் வாங்க முடியாது என்று சொல்லுகிறது உண்டு. ஆனால் பணத்தினால் சமாதானமாய் வாழ்கிறவர்கள் உண்டு. உலகம் கொடுக்கிற சமாதானம் அது. பணத்தினால் எல்லா காரியத்தையும் சமாளிக்கிற மனிதர்கள் இருக்கிறார்கள், அது உலகம் கொடுக்கிற சமாதானம். உலகத்தில் சமாதானத்தை விரும்புகிறவர்களுக்கு சமாதானம் உண்டு என்று பரிசுத்த வேதாகமம் மிக தெளிவாய் சொல்லுகிறது. இது முதலாவது சமாதானம். இனி இரண்டாவது ஒரு சமாதானம் இருக்கிறது. அது நம்முடைய தீர்க்கதரிசிகள் வாக்கு கொடுக்கிற சமாதானம். எரேமியா 6:14 வாசிங்க.
சமாதானம் இல்லாதிருந்தும் சமாதானம் சமாதானம் என்று சொல்லி என் ஜனத்தின் காயங்களை மேற்பூச்சாய் குணமாக்குகிறார்கள். இது இரண்டாவது சமாதானம். அதாவது நம்முடைய இன்றைய 21ஆம் நூற்றாண்டு கடைசி கால சபையோட இந்த கடைசி காலத்தில் எழும்பி இருக்கிற தீர்க்கதரிசிகள் சொல்லுகிற சமாதானம். யாருடைய வாயிலிருந்து ஒரு பிரசங்க வாக்கியம் எழும்பினாலும் தேவன் ஆசீர்வதிக்கிறார். பயப்படாத மகளே, கலங்காத மகளே, சோர்ந்து போகாத மகளே, இன்றைக்கு தேவன் உனக்கு ஒரு அற்புதம் செய்கிறார். இன்றைக்கு தேவன் உனக்கு ஒரு விடுதலை கொடுக்கிறார். இன்றைக்கே உன் காயத்தை கட்டுகிறார். இப்பொழுதே உன் கண்ணீரை துடைக்கிறார். நீ ஏன் சோர்ந்து போகிறாய்? நீ ஏன் தளர்ந்து விடுகிறாய்? ஏன் நீ மனம் பதறிக் கொண்டிருக்கிறாய் என்றெல்லாம் சொல்லப்படுகிறதான கவர்ச்சியான வார்த்தைகள் இன்றைக்கு தீர்க்கதரிசிகள் வாக்கு கொடுக்கிற சமாதானம். வேதம் சொல்லுகிறது, எரேமியா 6:14 வாசித்த வசனம் சொல்லுகிறது, எங்கே என் ஜனத்துக்கு சமாதானம்? யார் கொடுத்தார் என் ஜனத்துக்கு சமாதானம்? என் ஜனம் காயப்பட்டிருக்கிறார்கள். என் ஜனம் பாவத்தில் கிடக்கிறார்கள். என் ஜனம் அக்கிரமத்தில் கிடக்கிறார்கள். என் ஜனம் வழுவி போகிறார்கள். என் ஜனம் என்னை விட்டு விலகி போகிறார்கள். ஆனால் தீர்க்கதரிசிகளே, நீங்கள் என் ஜனத்துடைய காயத்தை மேற்பூச்சாய் குணமாக்கி கொண்டிருக்கிறீர்கள். இது தீர்க்கதரிசிகள் கொடுக்கிற வாக்கு கொடுக்கிற போலி சமாதானம். இதையும் நம்பி கிடைத்துவிடும், பெற்றுக்கொள்ள முடியும், எல்லாம் சரிதான் என்று நம்பிக்கொண்டிருக்கிற அநேக கிறிஸ்தவர்களும் இருக்கிறார்கள். வாசியுங்கள், எசேக்கியேல் 13ஆம் அதிகாரம் அதனுடைய 16 முதல் சில வசனங்களை மிக வேகமாய் வாசியுங்கள். மைக்கேல், எசேக்கியேல் 13:16 முதல். எருசலேமை குறித்து தீர்க்கதரிசனம் சொல்லி சமாதானம் இல்லாதிருந்தும் சமாதானம் உண்டென்று தரிசனம் காண்கிற இஸ்ரவேலின் தீர்க்கதரிசிகள் இல்லாமற் போவார்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். மனுபுத்திரனே, தங்களுடைய இருதயங்களில் இருக்கிறதை எடுத்து தீர்க்கதரிசனம் சொல்லுகிற உன் ஜனத்தின் குமாரத்திகளுக்கு எதிராக தங்களுடைய இருதயத்தில் இருக்கிறதையே எடுத்து தீர்க்கதரிசனம் சொல்லுகிற என் ஜனத்தின் குமாரத்திகளுக்கு எதிராக உன் முகத்தை திருப்பி அவர்களுக்கு விரோதமாக தீர்க்கதரிசனம் உரைத்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், ஆத்துமாக்களை வேட்டையாடும்படிக்கு சகல கைகளுக்கும் தழுவணைகள் தைத்து அந்தந்த நீங்க எசேக்கியேல் 13ஆம் அதிகாரம் அதோட அதுடைய 4 முதல் வாசிங்க. 4 முதல் வாசிங்க. இஸ்ரவேலே, உன் தீர்க்கதரிசிகள் வனாந்தரங்களில் உள்ள நரிகளுக்கு ஒப்பாயிருக்கிறார்கள். நீங்கள் கர்த்தருடைய நாளிலே யுத்தத்தில் நிலைநிற்கும்படிக்கு திறப்புகளில் ஏறினதும் இல்லை. இஸ்ரவேல் வம்சத்திற்காக சுவரை அடைத்ததும் இல்லை. கர்த்தர் தங்களை அனுப்பாதிருந்தும் கர்த்தர் உரைத்தார் என்று சொல்லி அவர்கள் அபத்தத்தையும் பொய்க்குறியையும் தரிசித்து காரியத்தை நிர்வாகம் பண்ணலாம் என்று நம்பிக்கையாய் இருக்கிறார்கள். நான் உரைக்காதிருந்தும் நீங்கள் கர்த்தர் உரைத்தார் என்று சொல்லும்போது அபத்தமான தரிசனையை தரிசித்து பொய்க்குறியை சொல்லுகிறீர்கள் அல்லவா? ஆகையால் கர்த்தராகிய
கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது, ஆகையால் கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், நீங்கள் அபத்தமானதை சொல்லி பொய்யானதை தரிசிக்கிறபடியால் இதோ நான் உங்களுக்கு விரோதமானவர் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். வசிங்க தொடர்ந்து. அபத்தமானதை தரிசித்து பொய்க்குறியை சொல்லுகிற தீர்க்கதரிசிகளுக்கு கை விரோதமாய் இருக்கும், அவர்கள் என் ஜனத்தின் சங்கத்தில் இருப்பதில்லை, இஸ்ரவேல் வம்சத்தாரின் அட்டவணையில் எழுதப்படுவதும் இல்லை, இஸ்ரவேல் தேசத்துக்குள் பிரவேசிப்பதும் இல்லை. அப்பொழுது நான் கர்த்தராகிய ஆண்டவர் என்று அறிந்து கொள்வீர்கள். சமாதானம் இல்லாதிருந்தும் சமாதானம் என்று சொல்லி அவர்கள் என் ஜனத்தை மோசம் போக்குகிறார்கள். ஒருவன் மண் சுவரை வைக்கிறான், இதோ மற்றவர்கள் சாரமில்லாத சாந்தை அதற்கு பூசுகிறார்கள், பூசுகிறார்கள். ஒருவன் இப்படி சொல்வான், கர்த்தர் உங்களை விடுதலையாக்கினார் சொன்னால், இன்னொருவன் சொல்வார், கர்த்தர் உன்னை மேன்மையாக வைக்க போகிறார். இன்னொருவன் சொல்வார், கர்த்தர் உன்னை இதோ அமெரிக்கா யுஎஸ்க்கு அனுப்ப போகிறார். இன்னொருவன் சொல்வார், இதோ கர்த்தர் உன்னை லண்டனுக்கு அனுப்ப போகிறார். இன்னொருவன் சொல்வார், இந்த தேசத்தில் உயர்த்தப்பட போகிறார் என்று சொல்லுவார். ஆனா மனிதனுக்கு என்ன இல்லை? சமாதானம் இல்லை. தேவன் கொடுக்கிற சமாதானம் இல்லை. ஆண்டவர் வாக்களித்த சமாதானம் அவனுக்குள்ள இல்லை. ஆண்டவர் வாக்களித்த நித்திய ஜீவனாயிருக்கிற சமாதானம் அவனுக்குள்ள இன்னும் உருவாகவில்லை. ஆனால் இந்த தீர்க்கதரிசிகளோ எப்பொழுது பிரசங்க பீடத்தில் நின்றாலும் ஜனங்களை கவர்ந்து கொள்ளுகிற வார்த்தைகளாலே, அதான் பொய்க்குறிகளை தரிசித்து ஆண்டவர் அனுப்பாதிருந்தும் கர்த்தர் சொன்னார் என்று சொல்லி அபத்தமானதைகளை தரிசித்து ஜனங்கள் மனம் திரும்ப கூடாதபடிக்கு ஜனங்களுடைய கைகளுக்கு தழுவணைகளை தைத்து கொடுக்கிறார்கள். இது நம்முடைய தீர்க்கதரிசிகள் நமக்கு கொடுக்கிற சமாதானம். இல்லாத சமாதானத்தை நமக்கு வாக்கு கொடுப்பார்கள். இல்லாத ஆசீர்வாதத்தை நமக்கு வாக்கு கொடுப்பார்கள். இல்லாத நன்மைகளை நமக்கு வாக்கு கொடுப்பார்கள். எப்போதும் ஒரு பக்கத்தை மாத்திரம் பார்த்து கொண்டு அந்த மறுபக்கத்தை முற்றிலுமாய் நிராகரித்துக் கொண்டிருக்கிற இந்த தீர்க்கதரிசிகள் பொய்யான சமாதானத்தை நமக்கு வாக்கு கொடுக்கிறார்கள் என்று பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது. வேதாகமம் சொல்லு 18 முதல் வாசிங்க. ஆத்துமாக்களை வேட்டையாடும்படிக்கு சகல கைகளுக்கும் தனுவலைகளை தைத்து கொடுத்து அந்தந்த வயதுள்ளவர்களுடைய தலைக்கும் தலையணைகளை உண்டு பண்ணுகிறவர்களுக்கு ஐயோ ஐயோ. நீங்கள் என் ஜனத்தின் ஆத்துமாக்களை வேட்டையாடி அவைகளை உங்களுக்கு உயிரோடு காப்பாற்றுவீர்களோ, அவைகளை நீங்கள் உயிரோடு காப்பாற்றுவதற்கு சாகத்தகாத ஆத்துமாக்களை கொல்லுவதற்கும் உயிரோடு இருக்கத்தகாத ஆத்துமாக்களை உயிரோடு காப்பாற்றுவதற்கும் நீங்கள் பொய்க்கு செவி கொடுக்கிற என் ஜனத்துக்கு பொய் சொல்லுகிறதுனாலே சில சிறங்கை வார்கோதுமைக்காகவும் அப்பத்துண்டுகளுக்காகவும் என்னை என் ஜனத்துக்குள்ளே பரிசுத்த குலைச்சலாக்குவீர்களோ என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். ஆகையால் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நீங்கள் ஆத்துமாக்களை பறக்கடிக்கும்படி வேட்டையாடுகிற உங்கள் தழுவணைகளுக்கு விரோதமாக நான் வந்து அவைகளை உங்கள் புயங்களில் இருந்து பிடுங்கி கிழித்து நீங்கள் பறக்கடிக்கிற வேட்டையாடுகிற ஆத்துமாக்களை நான் விடுதலை பண்ணி. என்னைக்கும் இது நடக்காதுன்னு சொல்லுகிறார் கர்த்தர். என்னைக்கும் இது நடக்காது. ஜனங்கள் பொய்களை விரும்புகிறார்கள். அதனாலே நீங்கள் பொய் வாக்குறுதிகளை கொடுக்கிறீர்கள். அவர்கள் மனம் திரும்ப கூடாதபடிக்கு அவர்களுக்கு தழுவணைகளை தைத்து கொடுக்கிறீர்கள். எப்போ பார்த்தாலும் ஏது பிரசங்கம் பீடமானாலும் எந்த
கூட்டமானாலும் சரி, எல்லா இடத்திலும் ஜனங்களுக்கு தேவை. ஜனங்கள் இப்போ எந்த சூழ்நிலையில் இருக்கிறார் என்பதை புரிந்து கொண்டு கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லி அந்தந்த ஆத்துமாக்களை வேட்டையாடும்படிக்கு அந்தந்த வயதுடையவர்களுக்கு அந்தந்த லெவலிலே தழுவணைகளை தைத்து கொடுத்தார்களாம். இதனால் நடந்தது என்ன? ஒரு பெரிய தலைமுறை ஆண்டவரை விட்டு இன்றைக்கு அகன்றே போய்விட்டது. ஒரு 30-40 ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்த தேவ வைராக்கியம் இன்றைக்கு சபைகளில் இந்த தலைமுறையினிடத்தில் காணப்படாமற் போய்விட்டது. ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்த அந்த கீழ்ப்படிதல், அந்த செவி கொடுத்தல், அந்த பெற்றவர்களோடு ஐக்கியம், ஊழியர்களோடு ஐக்கியம், சபையோடு ஐக்கியம் இன்றைய தலைமுறையிடத்தில் முழுவதுமாய் காணப்படாமற் போய்விட்டது. சபையாரும் இன்றைக்கு முழுவதும் விரும்புகிற காரியம் இம்மைக்குரிய சமாதானத்துக்குரிய காரியங்களை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். உலகத்துக்குரியவைகளை தேடும்படி இவர்கள் தழுவணைகளை தைத்து கொடுத்தார்கள். வீடில்லையா மகளே, வீடில்லை என்று கதறுகிறாயோ, கர்த்தர் உனக்கு வீட்டை கட்டி கொடுக்கிறார். வேலை இல்லையா, கர்த்தர் உனக்கு வேலை கொடுக்கிறார். வேலை இழந்து தவிக்கிறாயோ, உனக்கு கர்த்தர் வேலை கொடுக்கிறார். ஒரு வார்த்தையாகலும் நீ மனம் திரும்பு என்று வாய்திறந்து பேசி பார்க்கட்டும். நீ உன் பாவத்தை விட்டு வெளியே வா, நீ உன் அக்கிரமத்தை விட்டு வெளியே வா, உன் சாபமத்தை விட்டு வெளியே வா, நீ செய்து கொண்டிருக்கிற கிரியை விட்டு வெளியே வா என்று சொல்லி ஒரு வார்த்தையாக நாவுகளிலிருந்து பிறந்து பார்க்கட்டும். பிறக்கவே பிறக்காது. வேதம் இவர்களை குறித்து தெளிவாய் சொல்லுகிறது. நான் இவர்களை விடுவிக்க கூடாதபடிக்கு நீ இவருடைய கரங்களை பலப்படுத்தினாய். யாரு? இந்த போலி தீர்க்கதரிசிகள், இந்த கள்ள தீர்க்கதரிசிகள். கர்த்தர் சொன்னார், வாய் எடுத்தா, வாய் திறந்தாலே கர்த்தர் சொன்னார். கர்த்தர் சொல்லுகிறார். விடுதலை, அற்புதம், எழுப்புதல், இதெல்லாம் எங்களுடைய வாயில வர்றதுக்கு ஒரு வார்த்தையே இல்லை. ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், நான் ஏன் சமாதானத்தை உனக்கு வாக்கு கொடுக்கிறேன். அது உலகம் தருகிற சமாதானம் அல்ல. ஹல்லேலூயா. அது உலகம் தருகிற சமாதானம் அல்ல. நான் தருகிற சமாதானம் அது நித்திய சமாதானம். அது நித்தியத்துக்குரிய சமாதானம். அது இந்த பூமிக்குரிய சமாதானம் அல்ல. உன்னை இங்கே கோடீஸ்வரனாக்குவதற்கு தேவன் சிலுவையில் அறையப்படவில்லை. அவர் ரத்தம் சிந்துவது உன்னை பணக்காரனாக்குவதற்காக அல்ல. அவர் ரத்தம் சிந்துவதற்கு உன்னை வியாதியை குணமாக்குவதற்காக அல்ல. உன் பாவங்களை மன்னிப்பதற்காக, உன்னை பாவத்திலிருந்து மீட்டுக் கொள்வதற்காக, இந்த உலகத்திலிருந்து உன்னை விடுதலையாக்கும்படிக்கு, இப்பிரபஞ்சத்திலிருந்து உன்னை மீட்டுக் கொள்ளும்படிக்கு அவர் சிலுவையில் பலியானார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனா இந்த தீர்க்கதரிசிகளுடைய வாயிலிருந்து ஒரு வார்த்தையாகிலும் நீ மனம் திரும்பு, நீ வாழ்க்கையை திரும்பிப்பார், நீ எந்த சூழ்நிலை இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிற ஒரு மனசாட்சியோடு கேட்டுப்பார், நீ மனம் திரும்பி வெளியே வந்தால் தேவன் உன்னை கட்டுவிக்க வல்லமை உள்ளவர் என்று சொன்னால் தான் என்ன நடந்திருக்கும்? சபை இன்றைய சபை இவ்வளவு சீர்கட்டு போயிருக்க வாய்ப்பில்லையே. இன்றைக்கு சபை சீர்கட்டு கிடக்கிறதே. எல்லா இடத்திலும் இன்றைய சபை முழங்கால்கள் முறிந்து கிடக்கிறதே. எல்லா இடங்களிலும், எல்லா சபைகளிலும், முழு சபைகள் இன்றைய முழங்கால்கள் முறிந்து கிடக்கிறதே. எப்படி வேண்டுமானால் வாழ்ந்து கொள்ளலாம் என்ற ஒரு அபிப்பிராயம் ஜனங்களுடைய இதயத்துக்குள் விதைத்தது யார்? எது செய்தாலும் கிருபை உள்ள தேவன் எங்களை ரட்சிப்பார் என்று இருதயத்துக்குள்ள நஞ்சை விதைத்தது யார்? எது வேண்டுமானாலும் செய்யலாம், எப்படி வேண்டுமானாலும் வாழ்ந்து கொள்ளலாம், கிருபை உள்ள தேவன் அதை கண்டுகொள்ள மாட்டார், அதை மன்னித்து விடுவார். இதெல்லாம் விதைத்தது யார்? இந்த போலி தீர்க்கதரிசிகள் கொடுக்கிற சமாதானம். ஹல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. 22ஆம் வசனத்தை வாசியுங்கள். நான் சஞ்சலப்படுத்தாத நீதிமானின் இருதயத்தை நீங்கள் வீணாய் முறியடிய பண்ணினபடியினாலும் துன்மார்க்கன் பொல்லாத வழியை விட்டு திரும்பவும் நான் அவனை உயிரோடு காக்கவும் கூடாதபடிக்கு நீங்கள் அவருடைய கைகளை திடப்படுத்தினபடியினாலும். ஹலோ,
காலம் ஒரு நாள் வரும், கணக்கு கொடுக்க வேண்டி வரும். இந்த ஆத்துமாக்களுடைய கணக்கு. உங்களுடைய பிரசங்கங்களை கேட்கிற ஜனங்கள் மனம் திரும்ப கூடாதபடி அவருடைய கரங்களை நீங்கள் திடப்படுத்திக் கொண்டிருக்கிறீர்கள். ஒரு நாள் இந்த ஆத்துமாக்களை உடைய கணக்கை தேவனிடத்தில் கேட்பார். வேதம் சொல்லுகிற நீ ஆத்துமாக்களை வேட்டையாடி கொண்டிருக்கிறாய். மனம் திரும்புதலுக்கு பதிலாக நீ ஆத்துமாக்களை வேட்டையாடி புசித்துக் கொண்டிருக்கிறாய் என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். நான் அவர்களை மனம் திரும்ப கூடாதபடிக்கு இவர்கள் ஆத்துமாக்களுடைய இதயங்களை எப்படி வேட்டையாடுகிறார்களாம்? அவர்களுடைய எந்தெந்த வயசு, வாலிபர் முகம், அந்த முகம், இந்த முகம், அது இது, வாலிபர் கொண்டாட்டம், அந்த கொண்டாட்டம், இந்த கொண்டாட்டம் சொல்லி எந்தெந்த வயது உள்ளவர்களை எப்படியெல்லாம் கவர்ந்தெழுக்க முடியுமோ அப்படியெல்லாம் அவர்களை இழுத்து உலகத்தை காண்பித்து உலகத்துள்ள ஆசைகளை வளர்த்தி தேவ தரிசனங்களை விட்டு வெளியேற்றி விட்டார்கள். ஹல்லேலூயா. யார் செய்த பாவம்? வாசி 23. நீங்கள் இனி அபத்தமானதை தரிசிப்பதும் இல்லை, சாஸ்திரம் பார்ப்பதும் இல்லை. நான் என் ஜனத்தை உங்கள் கைகளுக்கு நீங்களாக்கி விடுவேன், அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் என்று சொல்லி என்றார். ஹல்லேலூயா. எரேமியா 14ஆம் அதிகாரத்தை வாங்க. எரேமியா 14 13 முதல் 16 வாசிங்க. அப்பொழுது நான், கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ நீங்கள் பட்டயத்தை காண்பதும் இல்லை, உங்களுக்கு பஞ்சமும் வருவதில்லை, உறுதியான சமாதானத்தையே இவ்விடத்தில் உங்களுக்கு தருவோம் என்றார் என்று தீர்க்கதரிசிகள் அவர்களுக்கு சொல்லுகிறார்களே என்றே. அப்பொழுது எரேமியா ஆண்டவரை பார்த்து கதறுகிறார். ஆண்டவரே, ஆண்டவரே, நான் என்னையா செய்யணும்? ஹல்லேலூயா. நான் என்ன ஆண்டவரே செய்யணும்? நீங்கள் பட்டயத்தை காண்பதில்லை, உங்களுக்கு பஞ்சமும் வருவதில்லை, உறுதியான சமாதானத்தையே இவ்விடத்தில் உங்களுக்கு தருவோம் என்றார் என்று தீர்க்கதரிசிகள் அவர்களுக்கு சொல்லுகிறார்களே என்றார். அப்பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், தீர்க்கதரிசிகள் என் நாமத்தை கொண்டு பொய்யாய் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார்கள். உறுதியான சமாதானம், உறுதியான சமாதானத்தை வாக்கு கொடுக்கிறார்கள். எரேமியா கேட்கிற, ஆண்டவர் இப்படி அல்லவா சொல்லுகிறார்கள்? கர்த்தர் சொல்லுகிறார், நான் அவர்களை அனுப்பவில்லை. ஹல்லேலூயா. அவர்களின் நாமத்தை கொண்டு பொய்யாய் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார்கள். நான் அவர்களை அனுப்பினதும் இல்லை, அவர்களை கற்பித்ததும் இல்லை, அவர்களோட பேசினதும் இல்லை. அவர்கள் கள்ள தரிசனத்தையும் கள்ள சகுனத்தையும் இல்லாத விசேஷத்தையும் தங்கள் இருதயத்தின் கபடத்தையுமே உங்களுக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார்கள். ஹல்லேலூயா. நீங்க ஏற்றுக்கொள்வீங்களா? இதெல்லாம் நீங்க ஏற்றுக்கொள்வீங்களா? இதெல்லாம் ஏற்றுக்கொண்டிருக்க உங்களுக்கு இதயம் வராது. என்ன, உங்களுக்கு எல்லாருக்குமே இந்த உலகத்தில் உள்ள சமாதானம் தேவைப்படுது. ஹல்லேலூயா. நல்ல வீடு, வசதியான வாழ்க்கை, நல்ல பணம், வியாதி வரக்கூடாது, பிரச்சனைகள் உண்டாகக்கூடாது, பிள்ளைகளுக்கு நல்ல இடத்துல திருமணங்கள் நடக்கணும், சொத்துக்கள் இருக்கணும், எப்ப வேண்டுமானாலும் பேங்க் பேலன்ஸ் இருக்கணும், கடன் பிரச்சனை வேற எதையும் வந்துடக்கூடாது. இதுதான் இன்றைய கிறிஸ்தவர்களுடைய ஆசை, பேராசை. ஆனா பரிசுத்த வேதாகமம் அப்படி வாக்கு கொடுக்கப்படவே இல்லை. ஹல்லேலூயா. பரிசுத்த வேதாகமத்தில் உபத்திரவம் உண்டென்று வேதம் சொல்லுகிறது, பாடுகள் உண்டென்று வேதம் சொல்லுகிறது. ஒருவனை உயர்த்தியும் ஒருவனை தாழ்த்தியும் நடத்துகிற தேவன் என்று வேதம் சொல்லுகிறது. ஒருவனை ஐஸ்வர்யவானாக்கியும் ஒருவனை தரித்திரனாக வைத்தும் வாழ வைக்கிற தேவன் என்று வேதம் சொல்லுகிறது. உன் மூத்த சகோதரன் ஐஸ்வர்யவானா இருந்தால் உன்னை தரித்திரனாய் வைத்திருப்பது தேவனுக்கு சித்தமானால் இந்த கள்ள தீர்க்கதரிசியோட எந்த சமாதானம் உன் வாழ்க்கையில சமாதானத்தை கொண்டு வராது. ஒரு 6 வீட்டுக்காரங்க கோடீஸ்வரர்கள் ஒரு ஊர்ல வாழ்றாங்க. பக்கத்திலே ஒரு மனுஷன் உடல் முழுவதும் பருக்களும் வியாதியும்
பஞ்சத்திலும் பட்டினியிலும் குடும்பம் இல்லாமலும் மனைவி பிள்ளை சொந்த உறவுகள் எதுவும் இல்லாமல் மழைக்கும் வெயிலுக்கும் ஒதுங்க கூட இடம் இல்லாமல் நாய்களோட உணவருந்த போட்டி போட்டுக் கொண்டு கிடக்கிறான். அவனை படைத்தவர் ஆண்டவரே, இவனை படைத்தவர் ஆண்டவர் தான். மறந்து விடாதீர்கள், தேவனுடைய சித்தம் ஒருவனை ஒரு விதத்திலும் இன்னொருவனை இன்னொரு விதத்தில் நடத்துவ தேவனுடைய சித்தம். ஐஸ்வர்யவனாக்குவது தேவனுடைய சித்தம். இன்னொருவனை தரித்திரன வைப்பது தேவனுடைய சித்தம். ஒருவனுக்கு 10 பிள்ளைகளை கொடுப்பார், இன்னொருவனுக்கு பிள்ளைகளை கொடுக்க மாட்டார். ஹல்லேலூயா. அது தேவனுடைய திட்டம். எப்படி வேண்டுமானால் தேவன் நம்மை நடத்த முடியும். அது ஆண்டவருடைய சித்தம். ஹல்லேலூயா. அவருடைய சித்தத்துக்கு நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும். அதுதான் நம்முடைய விருப்பம். நம்முடைய விருப்பம் அதுதான். ஆண்டவருடைய விருப்பம் அதுதான். நம்முடைய சித்தத்துக்கு நம்ம அர்ப்பணிப்பதுதான் விருப்பம். இந்த போலி தீர்க்கதரிசிகள் கொடுக்கிற போலி சமாதானத்தின் மேல் நீங்கள் விருப்பம் கொள்ளக்கூடாது. விருப்பம் கொள்ளக்கூடாது. தேவ மனுஷர்கள் எத்தனை பாடுகள் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்துக்கு சென்றிருக்கிறார்கள். எத்தனை பாடுகள். அப்போஸ்தலனாக இருக்கிற பவுல் பட்ட பாடுகளை காட்டிலும் இன்னொரு மனிதன் படக்கூடுமா? யோபு பட்டதை விட இன்னொரு மனிதன் பாடுகள் படக்கூடுமா? ஏன் இந்த ஆபிரகாம் அவருடைய முடிவு சம்பூர்ணமாக தான் இருந்தது. ஆனால் அவருடைய அழைப்பிற்கும் அவருடைய முடிவுக்கும் இடைப்பட்ட காலங்களில் அவருடைய வாழ்க்கையில் அந்த சோதனை கொஞ்ச நெஞ்சமா? அவருடைய பிள்ளை ஈசாக்கு அனுபவித்த வேதனை கொஞ்ச நெஞ்சமா? அவருடைய மகன் யாக்கோபு அனுபவித்த வேதனை கொஞ்ச நெஞ்சமா? பரிசுத்தவர்கள் வேதனை அனுபவிக்கவில்லையா? ஏலியா என்கிற தேவ மனுஷன் எவ்வளவு பாடுகளை அனுபவித்தாரையா? சொந்த வீடு இருந்ததா ஏலியாவுக்கு? கேரி தாற்றண்டையில் ஒளிந்திருந்தார் இல்லையா? ஆகாசத்தில் காக்கைகள் அவருக்கு உணவை கொண்டு வந்தது என்று வேதம் சொல்லுகிறது. கேரி தாற்றுக்குள்ளே தேவன் மாளிகையை கட்டி கொடுத்திருந்தாரா? எப்போதாவது சிந்தித்து பார்த்ததுண்டா? ஏலியா அங்கே எங்கே படுத்திருந்தார்? எத்தனை காலம் படுத்திருந்தார் அந்த ஆற்றுக்குள்ளே? யோசித்து பார்த்தீர்களா? ஏலியா அந்த கேரி தாற்றின் தண்ணீரை குடித்தாரே, காக்கைகள் கொண்டு வந்த உணவை சாப்பிட்டார். ஆனால் எங்கே படுத்துறங்கினார்? இரவு எப்படி இளைப்பாறினார்? யாருடைய வீட்டில் இளைப்பாறினார்? கேரி தாற்றுக்குள் எத்தனை மாளிகை இருந்தது? எத்தனை ஏசி ரூம் இருந்தது அங்கே? யோசித்து பாருங்கள். உங்களுடைய தீர்க்கதரிசிகள் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிற பிராமிஸ்கள், அதை உடனே நம்பி விடுகிறீர்கள். வேதம் தெளிவாய் சொல்லுகிறவர்கள் கொடுக்கிற போலி சமாதானத்தின் மேல் மயங்கி விடாதீர்கள். தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுங்கள். கர்த்தருடைய வார்த்தைக்கு முன்பாய் மண்டியிடுங்கள். ஹல்லேலூயா. அப்போஸ்தலனாக இருக்கிற பவுலை 90வது வயதில் ஒட்டகத்தை வைத்து வெட்டுகிற குச்சியில வைத்து வெட்டி கொன்றார்களே. அவர் கொல்லப்படும் போது அவருக்கு எத்தனை ஏக்கர் நிலம் இருந்தது? எத்தனை வீடு கட்டி இருந்தார்? எத்தனை பிள்ளைகள்? எத்தனை பிள்ளைகள் கனடாவில் இருந்தார்கள்? எத்தனை பிள்ளைகள் யுஎஸ்ல இருந்தார்கள்? எத்தனை பிள்ளைகள் ஜெர்மனியில் இருந்தார்கள்? ஏன் தேவன் அப்போஸ்தலனாக இருக்கிற பவுலை அந்த பாடுகளை உட்படுத்தினார்? அவர்களுக்கு எல்லாம் தேவன் கொடுத்த சமாதானம் இருந்தது. தேவன் வாக்களித்த சமாதானத்தில் நம்பிக்கை இருந்தது. சமாதானம் பூமியில் இல்லை என்பது அவர்களுக்கு நன்றாய் தெரிந்திருந்தது. வேதம் சொல்லுகிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு இளைப்பாறுகிற காலம் இனி வருகிறதா இருக்கிறது என்ற வசனத்தின் மேல் அவர்கள் நம்பிக்கையா இருந்தார்கள். அவர் கொடுக்கிற சமாதானத்தின் மேல் மட்டும்தான் அவர்கள் விசுவாசம் வைத்திருந்தார்கள். வார்த்தை மேல் நம்பிக்கை வைத்திருந்தார்கள். பாடுகளை பொறுமையை அனுபவித்தார்கள். கஷ்டங்களை பொறுமையை சகித்துக் கொண்டார்கள். வியாதியை சகித்தார்கள். வறுமையை சகித்தார்கள். நிந்தையை சகித்தார்கள். அடிகளை சகித்தார்கள். காவல்களை சகித்தார்கள். வறுமையை சகித்தார்கள். தேவனுடைய ராஜ்யத்துக்காக எல்லாவற்றையும் சகித்துக் கொண்டார்கள். ஆனால் இந்த தீர்க்கதரிசிகள் உங்களுக்கு என்ன சொல்லிக் கொடுக்கிறார்கள்? தேவன் உங்களை இன்றைக்கு மேன்மையாய் வைக்கிறார். ஏன் மேன்மையா வைக்கல? நான் தேவனுடைய பிள்ளை இல்லையா? தேவனை உயர்த்தினாதான் தேவனுடைய பிள்ளையா? நீ கோடீஸ்வரனாதான் தேவனுடைய பிள்ளைங்கிற அங்கீகாரமா? இந்த உலகத்தில் ஏழைகளும் தரித்திரர்களும் தேவனுடைய பிள்ளைங்கிற அங்கீகாரம் பெறாதவர்களா?
என்னுடைய தாய் ஒரு முறை என்னிடத்தில் சொன்னாள், என்னுடைய அம்மா ஒரு முறை என்னிடத்தில் சொன்னார், மக்களே நான் ஒரு நல்ல உணவு சாப்பிடுற 32 வருஷம் ஆண்டவரை ஆராதித்திருக்கிறேன். 32 ஆண்டுகள் ஆண்டவரை ஆராதித்த பிற்பாடுதான் ஒரு நல்ல பகல் உணவு எனக்கு கிடைத்தது. அப்படியே 32 வருஷம் என் தாய் வறுமையோடு போராடி இருந்தாள். 32 வருஷம் என் தாய் பட்டினியோடு போராடி இருந்தாள். என்னுடைய வாலிப பருவம் முழுவதும் நாங்கள் வறுமையில போராடினோம், தரித்திரத்தில் போராடினோம், நிந்தையில போராடினோம், அவமானத்தில் கூனி குறுகி நடக்கவில்லை. வைராக்கியமாய் ஆண்டவருக்காக நெஞ்சு நிமிர்த்தி நடந்தோம், தேவனை ஆராதித்தோம். நிந்தித்தார்கள், ஸ்தோத்திரம் சொன்னோம். பரிகசித்தார்கள், ஸ்தோத்திரம் சொன்னோம். தேவனும் ஆண்டவரும் ஆலயம் தான் எங்களுக்கு ஜீவனாயிருந்தது. விடாப்பிடியாய் தேவனை ஆராதித்தோம். பட்டினி தான் வாழ்க்கை, எலும்பும் தோலும் தான் சரீரம். படிப்பில்லை, பணம் இல்லை, ஆஸ்தி இல்லை, அந்தஸ்து இல்லை, ஒரு சென்ற நிலம் இல்லை சொந்தமாக. வறுமை 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 வறுமை. இந்த பூமியில் உள்ள தீர்க்கதரிசிகள் எப்பொழுது தேடி வந்தார்கள், வாக்கு கொடுத்தார்கள், வீட்டை வாக்கு கொடுத்தார்கள், நிலத்தை வாக்கு கொடுத்தார்கள், பணத்தை வாக்கு கொடுத்தார்கள், வேதத்தை வேலையை வாக்கு கொடுத்தார்கள், உத்தரவாதம் கொடுத்தார்கள். ஆனால் ஆண்டவரை விட்டு வெளியே வர வேண்டும் என்றார்கள். என் தாய் படிப்பறிவில்லாத தாய், எழுத வாசிக்க தெரியாத என் தாய் வைராக்கியமா சொன்னாள், நான் பட்டினி கிடந்து சாத்தாலும் சாவேரே வெளியே என் மீட்பரை நான் விடப் போவதில்லை. அவருடைய விசுவாசத்தை இவர்களால் அசைக்க முடியவில்லை, அவருடைய வைராக்கியத்தை இவர்களால் தொட முடியவில்லை. அவர்களுடைய பட்டினியை காரணம் காட்டி அவளை வசீகரம் பண்ண முடியவில்லை, அவருடைய வியாதியை காரணம் காட்டி அவளை வசீகரிக்க முடியவில்லை. இவர்களுடைய போலியான வாக்குறுதிகளை நம்பி அவள் ஆண்டவரை விட்டு வெளியே வரவில்லை. அவள் பாடுகளை தைரியமாக அனுபவிப்பதற்கு ஒப்பு கொடுத்தாள். என் பப்பா ஒப்பு கொடுத்தார்கள், என் மூத்த சகோதரர்கள் ஒப்பு கொடுத்தார்கள். நடந்தது என்ன? இன்றைக்கு என் வீட்டை சுற்றிலும் மாத்திரம் 26 பெந்தேகோஸ்தே சபைகள் இருக்கிறது. அன்றைக்கு தாலி அறுத்த வேலைக்காரங்க என்று சொன்னார்கள், அத்தனை பேர்களும் அறுத்தார்கள் தாலியை. இன்றைக்கு அன்றைக்கு பரிகசித்தவர்களுக்கு எல்லாருக்கும் இன்றைக்கு சொந்த ஆலயம் இருக்கிறது. அதுதான் நடந்த சம்பவம். பொய் தீர்க்கதரிசிகள் சொல்லுகிற பொய்யான தீர்க்க தரிசனங்களுக்கு உங்களை ஒப்புக்கொடாதிருங்கள். பாடுகள் உண்டு, பூமியில வேதனைகள் உண்டு, பட்டினி சாவு உண்டு, வறுமையில் சாவு உண்டு. இதெல்லாம் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு உண்டு. ஆனால் விசுவாசத்தை விட்டு விடாதே, விசுவாசத்தை விட்டு விடாதே, நம்பிக்கையை விட்டு விடாதே. உனக்காய் தேவன் தருகிற ஒரு சமாதானம், நித்திய சமாதானம் உனக்காய் தேடி வருகிறது. என்றைக்கும் ஆண்டவர் கொடுக்கிற நித்திய சமாதானம் உன்னை தேடி வருகிறது. ஹல்லேலூயா. நான் அதை நிறுத்திக் கொள்ளுகிறேன். மூன்றாவது சமாதானம், இது கர்த்தர் கொடுக்கிற சமாதானம். ஒன்றாவது உலகத்தில் மனிதன் தேடிக்கொள்ளுகிற சமாதானம், இரண்டாவது இந்த போலி தீர்க்கதரிசிகள் சொல்லுகிற சமாதானம், மூன்றாவது கர்த்தர் சொன்ன சமாதானம். அதுதான் வாசித்த வசனத்தை மறுபடியும் வாசியுங்கள். ஏசாயா 57:2. நேர்மையாய் நடந்தவர்கள் சமாதானத்துக்குள் பிரவேசித்து தங்கள் படுக்கைகளில் இளைப்பாறுகிறார்கள். நேர்மையாய் நடந்தவர்களுக்கு ஆண்டவர் இறுதியில கொடுக்கிற சமாதானம், நேர்மையாய் நடந்தவர்களுக்கு கடைசியில கொடுக்கிற சமாதானம், இதுதான் ஆண்டவர் கொடுக்கிற சமாதானம். இதுதான் யோவான் 14:27 கர்த்தர் சொன்ன சமாதானம், நான் கொடுக்கிற சமாதானம். ஹல்லேலூயா. இந்த சமாதானத்துக்காகத்தான் கர்த்தர் நம்மை அழைத்தார். இந்த சமாதானத்தை தருவதற்காகத்தான் 2025 ஆண்டுகளுக்கு முன்பாக கர்த்தர் இந்த இடத்தில் வந்தார். இந்த சமாதானத்தை தருவதற்காகத்தான் அவர் சிலுவை சுமந்தார். இந்த சமாதானத்தை கொடுப்பதற்காகத்தான் அவர் கெத்சமனே தோட்டம் முதல் கொல்கோதா மலை வரைக்கும் ரத்தத்தை சிந்தினார். ஏதேன் தோட்டத்தில் இருந்து இழந்து போன சமாதானம், ஏதேன் தோட்டத்தில் மனிதனுக்கு சமாதான நித்திய சமாதானத்தை கொடுத்து அவனை சிற்றித்து வைத்திருந்தார். கலக்கம் இருந்ததில்லை அவனுக்கு, கண்ணீர் இருந்ததில்லை அவனுக்கு, வேதனை இருந்ததில்லை அவனுக்கு, அலறுதல் அவனுக்கு இருந்ததில்லை.
வியாதியை அவன் காணவில்லை, துன்பத்தை காணவில்லை, தீமை அவன் அறியவில்லை. நித்திய சமாதானம் அவனுக்குள்ளே இருந்தது. ஆனால் சாத்தானுடைய வஞ்சனையினாலோ அவன் ஒரு கட்டத்தில் சமாதானத்தை இழந்து விட்டான். தேவனுக்கும் மனுஷனுக்கும் இடையில் பெரும் இழப்பு உண்டாகிவிட்டது. சமாதானம் இல்லை. தேவனுக்கு மனுஷனுக்கும் இடையில சமாதானம் இல்லை. இன்னைக்கு ஜெபம் பண்ணாம இருந்தா அப்படிதான் நடக்கும். ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருந்தா எல்லாம் சரியா நடந்திருக்கும். எனக்கு தெரியும் இந்த 3 நாட்களும் சாத்தான் பயங்கரமா போராடுவான். ஹல்லேலூயா, ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. இது நித்திய சமாதானத்துக்குரியது. கர்த்தர் கொடுக்கிற சமாதானம். அதான் அந்த வசனத்தில் சொல்லப்பட்டு நேர்மையாய் நடந்தவர்கள், நேர்மையாய் நடந்தவர்கள் சமாதானத்துக்குள் பிரவேசித்து தங்கள் படுக்கைகளை இளைப்பாறுகிறார்கள். இவர்களை தேவன் எழுப்பி கொண்டு போகிற ஒரு காலம் மிக விரைவில் வருகிறது. அதி சீக்கிரத்தில் கர்த்தர் வெளிப்பட போகிறார். நேர்மையாய் நடந்தவர்களை கர்த்தர் எடுத்துக்கொண்டு நித்திய சமாதானத்துக்குள்ளே கொண்டு செல்ல போகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நேர்மையாய் நடந்தவர்கள். இரண்டாவது, உத்தமமும் செம்மையுமாய் வாழுகிறவர்கள். வாசிங்கள் சங்கீதம் 37:37. சீக்கிரம். நீ உத்தமனை நோக்கி செம்மையானவனை பார்த்திரு, அந்த மனுஷனுடைய முடிவு சமாதானம். ஒரு அல்லேலூயா சொல்ல முடியுமா? அல்லேலூயா. அதான் கல்லறைகளில் எழுதுறாங்க, நேர்மையாய் நடந்தவர்கள். அல்லேலூயா. இப்ப குடிகாரன் செத்தாலும் எழுதத்தான் செய்யறாங்க, அது வேற விஷயம். ஏதாவது ஒரு சபை பிரிவை சார்ந்தவனா இருந்தா போதும், அவன் யாரா இருந்தாலும் சரி நேர்மையா நடந்தவன் எழுதி விடுறாங்க. ஆனா ஆண்டவருக்கு தெரியும் நேர்மையா நடந்தவனா இல்லையாங்கிறது. ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. இரண்டாவது, உத்தமமும் செம்மையுமாய் வாழ்ந்தவர்கள். உத்தமமும் செம்மையுமாய் வாழ்ந்தவர்கள். யோபை குறித்து வேதம் சொல்லுகிறது, உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து வாழுகிறவனுமாய் அவனை போல பூமியிலே ஒருவனும் இல்லை. யோபு உத்தமன். எப்படிப்பட்ட உத்தமன் தெரியுமா? 31 யோபு 31 அதிகாரத்தை எடுத்து வாசி பாருங்க, உங்களுக்கு தெரியும். வீட்டில் போய் வாசிங்க. அவன் எப்படிப்பட்ட உத்தமன் என்பது தெரியும். ஆண்டவரை அவனே சொல்லுகிறான், ஆண்டவர் என்னை தராசில நிறுத்து பார்க்கட்டும், என் மேல ஏதொரு மாசு இருந்தால் அவர் என்னை தண்டிக்கட்டும். யாதொரு மாசு என்னிடத்தில் இருந்தால் அவரை தண்டிக்கட்டும், அவனை தராசில நிறுத்து பார்க்கட்டும் ஐயா. அதான் உத்தமன், செம்மையானவன். இது தேவன் கொடுக்கிற சமாதானம். நீ நேர்மையாய் வாழ்ந்தால், நீ உத்தமனும் செம்மையானவனுமாய் வாழ்ந்தால் தேவன் உனக்கு சமாதானத்தை கொடுப்பார். அந்த இறுதி சமாதானம், அதுதான் உனக்கு உண்மையான சமாதானம். உனக்கு தெரியுமா, நான் முதலில் சொன்ன சமாதானம் இன்றைக்கு ஏறக்குறைய ஐஸ்வர்யவான்களும் நான் சொன்னது போல சில மனிதர்களுக்கு எல்லாருக்கும் உண்டு. அது ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கு மாத்திரம் உள்ளதல்ல, கிறிஸ்தவர்களுக்கு மாத்திரம் உள்ளதல்ல, மற்ற மதத்தினருக்கும் அந்த சமாதானம் இருக்கிறது. நீங்கள் வேண்டுமானால் அரபு நாடுகளுக்கு போய் பாருங்கள், மிடில் ஈஸ்ட் நாடுகளுக்கு. அவர்களுடைய பணத்தினால் அவர்கள் சமாதானம் பெற்றிருக்கிறார்கள். அவர்களுக்கு எந்த கலக்கம் இல்லை, பீஸ்ஃபுல்லாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் மிடில் ஈஸ்ட் நாடுகளில். ஐரோப்பா நாடுகள், அமெரிக்கா நாடுகள் ஐஸ்வர்ய சம்பனர்களாய். என் மகன் வெளிநாட்டில் அயர்லாந்தில் இருக்கிறான், சொல்லுகிறான், பாப்பா ஒரு முறை இங்கே வந்து பாருங்கள் மக்கள் எப்படி வாழுகிறார்கள் என்பது உங்களுக்கு தெரியும். ஒரு முறை இங்கே வந்து பாருங்கள் எப்படி மக்கள் வாழுகிறார்கள் என்பது உங்களுக்கு தெரியும்.
அது உலகம் கொடுக்கிற சமாதானம் மரணத்துடன் அதோடு முடிந்துவிடும். அவருடைய ஆவி என்றைக்கு அவரை விட்டு பிரிகிறதோ அந்த சமாதானம் அவரை விட்டு என்றைக்குமாய் எடுபட்டு போய்விடும். அதற்கு ஆதாரம் நான் சொல்லுகிறேன். ஏற்கனவே சொன்ன மாதிரி 6 ஐஸ்வர்யவான்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி, அதுல மூத்தவன் மரித்து விடுகிறான். அவனுக்கு பூமியில இருக்கும் போது சமாதானம் இருந்தது, உலகம் கொடுத்த சமாதானம் அவனுக்கு இருந்தது. அந்த சமாதானத்தினால் அவன் ஐஸ்வர்யவானாய் வாழுகிறான், அவன் செல்வவானாய் வாழுகிறான். அவனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அவனுக்கு நல்ல உணவு இருக்கிறது, இரத்தாம்பர வஸ்திரம் இருக்கிறது, போதாக்குறைக்கு 5 தம்பிகளும் ஐஸ்வர்யவான்களாக இருக்கிறார்கள். தேசத்தில் அவன் செழிப்பாய் இருக்கிறான். ஆனால் மரித்து விட்டான். மரித்த பிற்பாடு அவனுடைய ஆத்துமா எங்கே சென்றதாம்? பாதாளத்தில் சென்றதாம். பாதாளத்தில் கிடந்து கொண்டவன் இப்படி கத்துகிறான், ஐயோ வேதனைப்படுகிறேனே, சமாதானம் முடிந்து விட்டது. உலகத்தின் தீர்க்கதரிசிகள் வாக்கு கொடுத்த சமாதானம் முடிந்து விட்டது. அவன் கட்டின வீடு இங்கேதான் இருக்கிறது. உலக தீர்க்கதரிசிகள் வாக்களித்து கட்டப்பட்ட வீடு இங்கேதான் இருக்கிறது. வாங்கப்பட்ட எஸ்டேட் இங்கேதான் இருக்கிறது. போடப்பட்ட பேங்க்ல பணம் இங்கேதான் இருக்கிறது. பெற்றெடுத்த பிள்ளைகள் இங்கேதான் இருக்கிறார்கள். வாங்கி குவித்த ஐஸ்வர்யம் எல்லாம் இங்க பூமியில இருக்கிறது. ஆனால் அவனுக்கோ சமாதானம் இல்லை. நான் இந்த ராத்திரி வேளை இந்த கன்வென்ஷன் கூட்டத்தில் முதலாவது நாள் பேசிக் கொண்டிருக்கிற தேவ வெளிப்பாடு என்று சொன்னேன். என்னவென்றால், கர்த்தர் உனக்கு கொடுக்கிறது நித்திய சமாதானம். அதை தடுக்க எவராலும் முடியாது. அதுக்கு ஆதாரம் சொல்லுகிறேன். இதோ பார், பக்கத்தில் இன்னொருவன் வியாதிக்காரன். பார்த்தால் அவனை பார், அவனுக்கு சமாதானம் உண்டு என்று நம்ப முடியுமா? அவனுக்கு யார் இருக்கிறா? அப்பா இல்ல, அம்மா இல்ல, மனைவி இல்ல, பிள்ளைகள் இல்ல, சொந்தங்கள் உறவுகள் இல்ல, ஏற்றுக்கொள்ள யாரும் இல்ல. அவனுக்கு இருந்தது கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸுகள், நாய்கள். பக்கத்தில் 6 ஐஸ்வர்யவான்களுடைய குடும்பத்திலிருந்து வருகிற ஃபுட் வேஸ்டேஜை நாய்கள் சாப்பிடும் போது அதோடு கூட சேர்ந்து போட்டி போட்டு அதில் ஏதாகும் கிடைக்கும் என்றால் அதை எடுத்து சாப்பிட்டு பசியாறிக் கொள்ளலாம் என்று ஒவ்வொரு நாளும் பசியோடு போராடுகிறான். அவனுக்கு போர்த்திக் கொள்ள ஒரு பெட்ஷீட் இல்லை, படுத்துக் கொள்ள ஒரு பாய் இல்லை, தலைக்கு வைக்க ஒரு தலையணை இல்லை, சரீரம் முழுவதும் பருக்கள், டாக்டர் இல்லை, ட்ரீட்மெண்ட் இல்லை, மருந்து பார்க்க யாரும் இல்லை. செத்து விட்டான். ஒரு நாள் செத்து விட்டான். சாவு தானாக வந்து விட்டது. காலம் ஒரு நாள் வரும். எல்லா மனிதரையும் பிடிக்கிற மரணம் அவனையும் பிடித்து விட்டது. இப்பொழுது பார், ஆபிரகாம் அடியிலே இளைப்பாறிக் கொண்டிருக்கிறான். அதோ கர்த்தர் கொடுத்த நித்திய சமாதானம் அவனுடைய தலையின் மேல் இருக்கிறது. கர்த்தர் வாக்களித்த சமாதானம். ஆண்டவர் சொன்னாரே, உலகம் கொடுக்கிற சமாதானம் இல்லை, நான் கொடுக்கிற சமாதானம். அதோ அந்த சமாதானத்தை பெற்றவனாய் இப்ப பாரு, அவனுடைய பருவ இல்ல, சரீரத்தில் வறுமை இல்ல, தரித்திரம் இல்ல, நல்ல வெண்வஸ்திரம் உடுத்தி இருக்கிறான். எவ்வளவு ஆசீர்வாதம், எவ்வளவு சமாதானம், எவ்வளவு சந்தோஷமா இருக்கிறான். ஆனா பூமியிலே சமாதானம் பெற்றவன், பூமியிலே சமாதானமாய் வாழ்ந்தவன் இன்றைக்கு சமாதானம் இழந்து ஐயோ என்று கத்திக் கொண்டிருக்கிறான். தேவனுடைய ஜனமே, இந்த வார்த்தைகளை கேட்டுக் கொண்டிருக்கிற தேவனுடைய சபையே, தேசமே, இன்னும் நீ உலக சமாதானத்துக்காய் ஓடிக்கொண்டிருக்கிறாய் என்றால், இன்னும் நீ வீடுகளுக்கு, நகைகளுக்கும், ஆஸ்திக்கும், சம்பத்துக்குமாய் ஓடிக்கொண்டு உன் ஆத்துமாவை குறித்து கொஞ்சமேனும் சிந்தியாமல் நீ இந்த ராத்திரி வேளை இந்த கன்வென்ஷன் கூட்டத்தில் வந்திருப்பாயானால், இன்றைக்கு உனக்கு ஆசீர்வாதத்தின் நாள், இன்றைக்கு கடைசி நாள். உன் நித்திய சமாதானத்துக்கானவைகளை நீ இன்றைக்கு பெற்றுக் கொண்டு போக வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது உன் சபை தருகிற சமாதானம் இல்ல, இது உன் சங்கம் தருகிற சமாதானம் இல்ல, உன் பணத்தால் பெற்றுக் கொண்டதல்ல, உன் சாலரியால் பெற்றுக் கொண்டதல்ல, இது உன்னுடைய பென்ஷனால் வந்ததல்ல, உன் பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருக்கிறதுனால் கொடுக்கப்படுகிற சமாதானம் இல்ல, நீ பணம் சம்பாதிக்கிற வருகிறதுனால் அல்ல. இது நித்திய சமாதானம். ஹல்லேலூயா.
இது என்ன சமாதானம்? நித்திய சமாதானம். இது உத்தமம் செம்மையுமாய் வாழுகிறவர்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற சமாதானம். மூன்றாவதாக நீதியின்படி வாழ்ந்தவர்களுக்கு கொடுக்கிற சமாதானம். ஏசாயா 32:7 வாசிங்கள். ஏசாயா 32:7. லோபியின் எத்தனங்களும் பொல்லாதவைகள். ஏசாயா 32:7. ஹல்லேலூயா. வாசிங்க வாசிங்க பாஷா. லோபியின் எத்தனங்களும் பொல்லாதவை. வாசிங்க. நீதியின் கிரியை சமாதானமும் நீதியின் பலன் என்றைக்கும் உள்ள அமெரிக்கையும் சுகமும். 17ஆம் வசனம் ஏசாயா 32:17. ஹல்லேலூயா. ஏசாயா 32:17 வாசிங்க. நீதியின் கிரியை சமாதானமும் நீதியின் பலன் என்றும் உள்ள அமெரிக்கையும் சுகம் என்றும் உள்ள. ஹலோ, அது பூமிக்குரியதல்ல, அது என்றும் உள்ள சமாதானம். நீதிமானாய் மாறு, பாவியாயிராதே, பரிசுத்தவானாய் மாறு. பாவத்தை விட்டு வெளியே வா, அநீதியை விட்டு வெளியே வா, அக்கிரமத்தை விட்டு வெளியே வா, பொய்யை விட்டு வெளியே வா, நாச மோசங்களை விட்டு வெளியே வா. உன்னை சமாதான கேடுள்ளதாக்குகிற சுபாவங்களை விட்டு வெளியே வா. நீ மரிக்கும் போது உனக்கு சமாதானம் உண்டாகும்படி, நீ மரித்த பிற்பாடு உனக்கு நித்திய சமாதானம் உண்டாகும்படிக்கு நீ அநீதியை விட்டு வெளியே வர வேண்டும், பாவத்தை விட்டு வெளியே வர வேண்டும், அக்கிரமத்தை விட்டு வெளியே வர வேண்டும். நீதியின் பலன் நித்திய சமாதானம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீதியின் பலன் நித்திய சமாதானம். ஏசாயா 48:18 வாசிங்க. ஏசாயா 48:18. என் கற்பனைகளை கவனித்தாயானால் நலமாயிருக்கும். என் கற்பனைகளை கவனித்தாயான நலமாயிருக்கும். அப்பொழுது உன் சமாதான நதியை போல், உன் நீதி சமுத்திரத்தின் அலைகளை போலும் இருக்கும். அல்லேலூயா. கற்பனைகளை கைக்கொள், கற்பனைகளை கைக்கொள். நதியை போல ஒரு சமாதானம் இருக்கும். அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இதையா கற்பனை? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பரவாயில்ல பரவாயில்ல, இதெல்லாம் நம்ம எத்தனையோ பார்த்துருக்கிறோம். பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கும் போதே மானிட்டர் பாக்ஸ் எரிஞ்சு போயிருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் இதெல்லாம் செய்து வைப்பான். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். சிஸ்டர் எவ்வளவு நல்லா வச்சிருந்தாலும் அதை பழுதாக்குறதுக்கு அவனால முடியும். ஆமென், ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இதுக்கு நம்ம பயப்பட மாட்டோம். மைக் இல்லைனாலும் பிரசங்கிச்சுட்டு தான் போவோம். ஹல்லேலூயா. ஏதையா கற்பனை? வேத வசனங்கள் தான் கற்பனை. மனம் திரும்ப, முதல்ல முழுகி ஞானஸ்நானம் எடு. தண்ணீர் முழுகினால் உண்டாகிற ஞானஸ்நானம் பெற்றுக்கோ. பரிசுத்த அபிஷேகத்தை பெற்றுக்கோ. கர்த்தருடைய பந்தியில பங்கெடு. கர்த்தருக்கு ஊழியம் செய். சபையில சேர்ந்து ஐக்கியமாயிரு. வாழ்க்கையில் ஏதாகிலும் ஆண்டவருடைய ராஜ்ய பணிக்கு செய். கற்பனையை கைக்கொள். ஒவ்வொரு வார்த்தையும் தேடி வாசி. களவு செய்யாதே, திருடாதே, பொய் சொல்லாதே, ஏமாற்றாதே, வஞ்சியாதே, கள்ளங்கபடம், வாது, சூது, ஏமாற்று, சதி, வஞ்சகம், பொய், காமம், இச்சை, விபச்சாரம், வேசித்தனம், இப்படிப்பட்ட எல்லா சுபாவங்களை விட்டு வெளியே வா. கற்பனையை கை கொள்ளுங்க. வார்த்தையை தேடி கை கொள்ளுங்க. கள்ள உபதேசங்களுக்கு செவி கொடுக்காம சத்திய உபதேசம் என்னவென்று பார்த்து விசாரித்து அதுக்கு கீழ்ப்படிங்க. ஒரு சங்கங்கள் உங்களை ரட்சிக்க முடியாது.
ஒரு ஸ்தாபனம் உங்களை ரட்சிக்காது. இந்த உலகத்தில் உள்ள எந்த பிரபுவும் ஒன்றை ரட்சிக்க மாட்டாங்க. இந்த கள்ள உபதேசங்களை சபைக்குள்ள கடத்தி விட்ட அந்த சங்கங்கள் இதுக்கெல்லாம் ரத்த பலிக்கு காரணம் சொல்லும். ஒரு நாள் நீங்க வேத புஸ்தகத்தை திறந்து வாசிங்க. தெரியலன்னா வேத புஸ்தகத்தை நன்றாய் படித்து அறிந்த கற்றறிந்த தேவ மனுஷனிடத்தில் போய் கேளுங்க. அவங்க உங்களுக்கு பதில் சொல்லுவாங்க. ரட்சிப்பு என்று சொன்னால் என்ன, விசுவாச ஸ்நானம் என்று சொன்னால் என்ன, எத்தனை வகையான ஞானஸ்நானம் உண்டு. தண்ணீர் முழுக்கினால் உண்டாகிற ஞானஸ்நானம் தான் சத்தியமா? இல்ல தண்ணீரை தெளித்து ஞானஸ்நானம் கொடுத்தால் போதாதா? இல்ல கொடிக்கு கொடிய வச்சு கொண்டு அதுக்குள்ள கடத்தி விட்டா போதாதா? இல்ல நவீன தீர்க்கதரிசிகள் சொல்றது போல மண்ணை அள்ளி போட்டாலும் ஞானஸ்நானம் தான் சொல்றாங்களே, அது உண்மையா? வாங்க விவாதிப்போம். வேத புஸ்தகத்தை எடுத்துட்டு வாங்க. அப்படி ஏதாவது ஒரு ஞானஸ்நானம் தண்ணீர் முழுக்கு ஞானஸ்நானத்துக்கு எதிராய் சொல்லப்பட்டதான நான் வேத புஸ்தகத்தை மூடுகிறேன். என்னுடைய பழைய தொழிலுக்கு நான் போய்விடுகிறேன். கற்பனையை கை கொள்ளுங்க, வசனத்தை கீழ்ப்படிங்க. நித்திய சமாதானத்தை விரும்புகிறவர்கள் இல்லை என்ன வேண்டாம். எனக்காக யாரும் அதை செய்யக்கூடாது. வற்புறுத்தி யாரும் செய்யக்கூடாது. கட்டாயப்படுத்தி யாரும் செய்யக்கூடாது. இது ஒன்று கட்டாயப்படுத்தக்கூடியதல்ல, இதெல்லாம் வற்புறுத்தி செய்யக்கூடியதல்ல. பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது. பலவந்தம் பண்ணுகிறவனால மட்டும்தான் அதை பிடிச்சுக்க முடியும்னு வேதம் சொல்லுகிறது. நீ பலவந்தம் பண்ணணும். பரலோக ராஜ்யமா இருக்க நித்திய சமாதானம் உங்களுக்கு வேணும்னா நீங்க போராடணும். நீங்க வைராக்கியம் பாராட்டணும். நீங்க போராடினதான் உங்களுக்கு கிடைக்கும். ஹல்லேலூயா, ஆமென். ஏமாந்து விடாதிருங்கள். சத்தியம் ஒன்று இருக்க, நீங்கள் வேறொரு வழியில் நடக்க, கடைசியிலே சமாதானத்தை இழப்பது நீங்கள் தான் என்பதை திட்டவட்டமாய் சொல்லுகிறேன். கற்பனைக்கு கீழ்ப்படியுங்கள். நான் ஐந்தாவதாக ஆவியின்படி நடையுங்கள். ரோமர் 8ஆம் அதிகாரம் 1 முதல் சில வசனங்களை வாசிங்க. ஆனபடியால் கிறிஸ்து உட்பட்டவர்களாய் இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை. கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தினின்று விடுதலையாக்கிட்டே. அது எப்படி எனில், மாம்சத்தினாலே பலவீனமாயிருந்த நியாய பிரமாணம் செய்யக்கூடாததே தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். மாம்சத்தின்படி நடவாமல். அந்த வசனம் நீங்க 1 முதல் 14 வரையான வசனங்களை வீட்டில் வாசித்துக் கொள்ளுங்க, நேரம் இல்லை. அவருடைய 13வது வசனம் நான் வாசிக்கிறேன். மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு இந்த நித்திய சமாதானம் வாக்கு கொடுக்கப்படுகிறது. மாம்சத்தின்படி நடவாமல். ஏதையா மாம்சம்? உலகம்தான் மாம்சம். உலகத்தை நேசிக்கிறது தான் மாம்சம். உலகத்தில் உள்ள இச்சைகளை அனுபவிக்க துடிப்பதுதான் மாம்சம். உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிப்பதுதான் மாம்சம். இந்த உலகத்தில் வாழ ஆசைப்படுவதுதான் மாம்சம். ஆவி வேறு, மாம்சம் வேறு. ஆவிக்குரியவர்கள் எல்லாவற்றையும் பகுத்தறிகிறார்கள். ஆவிக்குரியவர்கள் எல்லாவற்றையும் நிதானித்தறிகிறார்கள். ஆவிக்குரியவர்கள் சோதித்து பார்க்கிறார்கள். ஆவிக்குரியவர்கள் தங்களை ஆவிக்குரிய வாழ்க்கையில் நடத்தும்படி தங்களை அர்ப்பணிக்கிறார்கள். ஆவியினாலே தங்களுடைய மாம்சத்தின் சுபாவங்களை அழிக்கிறார்கள். ஆவியினாலே பொய் பேசுவதை அழிக்கிறார்கள். ஆவியினாலே களவு செய்கிறதை அழிக்கிறார்கள். ஆவியினாலே திருடுகிறதை அழிக்கிறார்கள். ஆவியினாலே சண்டையிடுகிறதை அழிக்கிறார்கள். இது மாம்சம், இது ஆவி. ஆவிக்குரியவர்களாய் வெளியே வாருங்கள். நித்திய சமாதானத்துக்காக, தேவன் கொடுக்கிற சமாதானத்துக்காக. அதான் வேதம் சொல்கிறது, நேர்மையாய் நடந்தவர்கள் சமாதானத்துக்குள் பிரவேசித்து தங்கள் படுக்கைகளில் இளைப்பாறுகிறார்கள். கல்லறை கோடிக்கணக்கில் இருக்கு,
சிலுவை வச்ச கல்லறை. இந்த வசனங்களும் ஏறக்குறைய கல்லறைகளில் இருக்கிறது. ஆனால் அதற்குள்ள இருக்கிறவர்கள் எத்தனை பேர் சமாதானத்தோடு எழுந்திருப்பார்கள்? சபை எழுதி வைத்த அந்த வசனம் அவர்களை ரட்சிக்குமா? மேபி அந்த ஆள் ஒரு சபையில செக்ரட்டரியா இருக்கலாம், அல்லது சபையில டீக்கனா இருந்து செத்து போயிருக்கலாம், அல்லது அந்த சபையில மணி வாங்கி வச்ச ஆளா இருக்கலாம், அல்லது அந்த சபைக்கு 4 ஃபேன் வாங்கி போட்ட ஆளா இருக்கலாம், அல்லது சபை கட்டும் போது 4 தூணுக்கு பணம் கொடுத்த ஆளா இருக்கலாம், அல்லது சபை கட்டுற இடத்தை அவருடைய தகப்பனோ தாத்தாவோ அந்த ஸ்தாபனத்துக்கு பரிசா கொடுத்த ஆளா இருக்கலாம். கல்லறையில அந்த வசனம் எழுதி வச்சதுனால அந்த ஆள் ஒரு நாளும் நித்திய சமாதானத்துக்குள்ளே பிரவேசிக்க எழும்ப முடியாது. அது ஒரு நாள் எழும்பும், கடைசி உயிர்த்தெழுதலில் எழும்பும். ஆனா நேர்மையாய் நடந்தது உண்டானால், ஆவியின்படி நடந்தது உண்டானால், வசனத்தின்படி வாழ்ந்தது உண்டானால், கற்பனையை கை கொண்டது உண்டானால், கிறிஸ்துவுடைய சமாதானத்துக்கு பாத்திரன் என்றால், இதோ உலகமே ஆவலோடு காத்து கொண்டிருக்கிற மேசியா அதி சீக்கிரத்தில் வேகத்தில் வெளிப்படுவார், அதி சீக்கிரத்தில் வருவார். காத்து கொண்டிருக்கிற பரிசுத்தவான்கள் எல்லாரும் எழுந்திருப்பார்கள். உயிரோடு இருக்கிறவர்கள் அத்தனை பேர்கள் கூட சேர்க்கப்படுவார்கள். எல்லாரும் ஒரு செகண்ட் கிழக்கே மின்னல் தோன்றி மேற்கே மறைகிற அந்த ஒரு நொடி பொழுது எல்லாரும் மறைந்து போவார்கள். என்றைக்கும் உள்ள சமாதானத்துக்குள் எடுத்துக் கொள்ளப்படுவார்கள். ஆனால் இந்த வசனம் அவர்களை ரட்சிக்கவே ரட்சிக்காது. இந்த வசனம் எழுதினதனால் கல்லறைகள் பிளப்பதும் இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் எழும்பலாமா? செபிக்கலாம். வசனங்கள் நிறைய இருக்கிறது. ஸ்தோத்திரம். நேரம் முடிந்து விட்டது. எழும்புவோம், ஸ்தோத்திரம் பண்ணுவோம், கண்களை மூடுவோம். சமாதானம் இது உலகம் கொடுக்கிற சமாதானம் அல்ல. இந்த உலகத்தில் உள்ள தீர்க்கதரிசிகள் கொடுக்கிற சமாதானம் அல்ல. கர்த்தர் கொடுக்கிற சமாதானம் அது நித்திய சமாதானம். அதை பெற்றுக்கொள்ள ஆவலாயிருக்கிறவர்கள் நேர்மையாய் நடக்க வேண்டும், சத்தியத்தில் நடக்க வேண்டும், கற்பனைகளை கை கொண்டு உத்தமும் செம்மையுமான இருதயத்தோடு வாழ வேண்டும். அது மாத்திரம் போதாது, நீ ஆவிக்குரியவனாய் வாழ வேண்டும், ஆவிக்குரியவனாய் வாழ வேண்டும். இருளை விட்டு நீ ஒளியிடத்தில் வர வேண்டும், இருளை விட்டு ஒளியிடத்தில் வர வேண்டும். மாம்சத்தை விட்டு ஆவிக்குள்ள வர வேண்டும். உலகத்தை விட்டு நீ தேவனிடத்தில் வர வேண்டும். பாவத்தை விட்டு பரிசுத்தத்துக்குள் வர வேண்டும். அப்போது உனக்கு நித்திய இளைப்பாறுதல் கிடைக்கும், நித்திய சமாதானம் கிடைக்கும். அது தேவன் கொடுக்கிற சமாதானம் ஐயா, அது கர்த்தர் கொடுக்கிற சமாதானம் ஐயா. பூமியிலே நீ எவ்வளவு கேவலமான ஒரு மனுஷனாய், எவ்வளவு நீ புறக்கணிக்கப்பட்ட மனுஷனாய், எவ்வளவு தள்ளப்பட்ட மனுஷனாய், எவ்வளவு ஒதுக்கப்பட்ட மனுஷனாய் மனுஷியாய் வாழ்ந்து முடித்திருந்தாலும் கர்த்தர் தருகிற சமாதானத்துக்கு நீ எலிஜிபிலிட்டி என்றால், நீ தகுதியான ஆழவள் என்றால், நீ உயிர்த்தெழுந்து வெளியே வருவாய். கர்த்தரோடு கூட நித்திய நித்திய காலமாய் அவருடைய புதிய சாம்ராஜ்யத்தில், ஆண்டவர் உருவாக்க போற புதிய ராஜ்யத்தில் நீ என்றென்றைக்குமாய் சமாதானமாய் வாழுவாய் என்று கர்த்தருடைய ஆவியின் மூலமாய் இந்த வேதத்தை கொண்டு இந்த 7 நாள் கன்வென்ஷன் முதலாவது நாளிலே சாட்சியாய் திருஷ்டாந்தப்படுத்துகிறேன், வைராக்கியத்தோடு திருஷ்டாந்தப்படுத்துகிறேன். கர்த்தர் கொடுக்கிற நித்திய சமாதானம் அது உலகம் கொடுக்கிற சமாதானம் இல்லை. நீ வீட்டுக்காக தேவனை ஆராதிக்கிறாயா? நீ ஒரு மனைவிக்காக தேவனை ஆராதிக்கிறாயா? நீ ஒரு புருஷனுக்காய் தேவனை ஆராதிக்கிறாயா? நீ நல்ல வேலை கிடைக்க வேண்டும் என்று தேவனை ஆராதிக்கிறாயோ? சரீர சுகத்துக்காய் தேவனை ஆராதிக்கிறாயோ? காருக்காகவும் பங்களாவுக்காகவும் தேவனை ஆராதிக்கிறாயோ?
கனடாவையும் ஆஸ்திரேலியாவையும் அமெரிக்காவையும் அயர்லாந்தையும் நெதர்லாந்தையும் கனவு கண்டு கொண்டு அதற்காய் தேவனை ஆராதிக்கிறாயோ, வாளாக்காமல் தலையாக்குவார் என்று எண்ணிக்கொண்டு நீ தேவனை ஆராதிக்கிறாயோ, இவைகள் ஒன்றும் உனக்கு கிடைக்காமற் போனால் நீ என்ன செய்வாய்? வாளாயிருக்கிற உன்னை தேவன் வாளாகவே வைத்திருந்தால் நீ இந்த நித்திய சமாதானத்தை தேடிக் கொள்வாயோ? உன்னை கேட்டுப்பார், உன்னை கேட்டுப்பார். உலகம் தருகிற போலி சமாதானம் உனக்கு வேண்டுமா? இந்த உலகத்தின் போலி தீர்க்கதரிசிகள் வாக்களிக்கிற போலி சமாதானம் உனக்கு தேவையா? கர்த்தர் கொடுக்கிற நித்திய சமாதானம், உண்மையுள்ள சமாதானம் உனக்கு வேண்டுமா? வா, வெளியே வா. உலகத்தை விட்டு வெளியே வா, மாம்சத்தை விட்டு வெளியே வா. சிந்தனையை மாற்றிக்கொள், சிந்தனையை மாற்றிக்கொள். சில வைராக்கியங்களை விட்டுவிடு, சில வைராக்கியங்களை விட்டுவிடு. சில வைராக்கியங்களை விட்டு வெளியே வா. சில பதவிகளை விட்டு வெளியே வா. சில பட்டங்களை விட்டு வெளியே வா. உனக்கு அந்தஸ்து தேவையில்லை. பதவியை விட பெரியது உன் ஜீவன். உலகத்தை விட பெரியது உனக்கு ஜீவன். அதுதான் உனக்கு கிடைக்கிற நித்திய சமாதானம். நரகத்தில் ஏது சமாதானம்? நரகத்தில் ஏது சமாதானம்? ரட்சிக்கப்படாத மனிதன் பூமியை விட்டு போன பிற்பாடு ஏது சமாதானம்? அவனுக்கு ஏது சமாதானம்? ஆண்டவர் அவனை பார்த்து சொல்லுகிறார், நீ பூமியில் சம்பிரமமாய் வாழ்ந்தாய், பூமியில் சுகமாய் வாழ்ந்தாய், பூமியில் சந்தோஷமாய் வாழ்ந்தாய். அதோட அர்த்தம் பூமியில் உனக்கு சமாதானம் இருந்தது. அதோ அவனோ பூமியில் அவனுக்கு ஒன்றும் இருந்ததில்லை. பூமியில் அவன் அனுபவிக்காத பாடுகள் இல்லை, அத்தனையும் அனுபவித்தான். ஆனால் அவன் எனக்குள் அனுபவித்தான், எல்லாவற்றையும் எனக்காக அனுபவித்தான், பொறுமையாய் அனுபவித்தான். இப்பொழுது அவன் தேற்றப்படுகிறான், நீ வேதனைப்படுகிறாய். அது நியாயம்தானே? நித்திய சமாதானத்தை தேடிக்கொள்ளாத உனக்கு ஏது நித்திய சமாதானம்? பிரதர், தகப்பனே, அருமையான தகப்பனே, அருமையான ரிட்டையர்ட் ஆபீசர்களே, அருமையான ஸ்தாபன தலைவர்களே, ஐஸ்வர்யவான்களே, படித்தவர்களே, புரொஃபசர்களே, டாக்டர்களே, என்ஜினியர்களே, சமாதானத்தை, நித்திய சமாதானத்தை தேடிக்கொள்ளாத உங்களுக்கு எப்படி நித்திய சமாதானம் வரும்? பதவி இன்றைக்கு சமாதானம் தந்திருக்கிறது இல்லையா? நாளைக்கு கொடுக்குமா பிரதர்? நாளைக்கு கொடுக்குமா? கேட்டுப்பார். மரித்த பிற்பாடு நான் என்னவாவேன்? உட்கார்ந்து கேள். ஒரு மகா சக்கரவர்த்தி தன்னுடைய படுக்கையில் ஒரு நாள் படுத்துக்கொண்டு கேட்கிறான், இனி என்ன சம்பவிக்கும்? இனி என்ன சம்பவிக்கும்? நன்றாவே கேட்டான். கர்த்தர் சம்பவிக்க போறதை அவனுக்கு வெளிப்படுத்தினார். சம்பவிக்க போறதை அவனுக்கு வெளிப்படுத்தினார். நீ இன்று இரவு போய் கேள், நான் மரித்த பிற்பாடு எங்கே போவேன்? நித்திய இளைப்பாறுதல் எனக்கு கிடைக்குமா? இயேசு கிறிஸ்து வாக்களித்த சமாதானம் எனக்கு கிடைக்குமா? நித்திய சமாதானம் எனக்கு கிடைக்குமா? செபியுங்கள். கண்களை மூடி ஒரு நிமிஷம் உங்களை ஒப்புக் கொடுங்கள். முற்றிலுமாய் ஒப்புக் கொடுங்கள். முற்றிலுமாய் ஒப்புக் கொடுங்கள். முற்றிலுமாய் ஒப்புக் கொடுங்கள். எத்தனை பேர் இந்த இரவு வேளையிலே இந்த வார்த்தைக்கு முன்பாக நான் நடுங்குகிறேன் என்று சொல்லுகிற வலது கரத்தை உயர்த்துங்க பார்க்கலாம். இந்த வார்த்தைக்கு முன்பாக நான் நடுங்குகிறேன். உயர்த்துங்க, நன்றாக உயர்த்துங்க. ஏன் நான் காண நீங்க உயர்த்த வேண்டியதில்லை. உங்களை காண்கிற ஒருவர் இங்க வந்திருக்கிறார். உங்களை காணும்படி ஒருவர் இங்க வந்திருக்கிறார். உங்களை காணும்படி இங்க வந்திருக்கிறார். நித்திய சமாதானம் வேண்டும் என்று சொல்லுகிறவர்கள் வலது கரத்தை இன்னும் அதிகமாக உயர்த்தி ஆண்டவரிடத்தில் கெஞ்சுங்கள்.
ஆண்டவரிடத்தில் கெஞ்சுங்கள், உலகம் தருகிற சமாதானம் எனக்கு தேவையில்லை. போய் தீர்க்கதரிசிகள் வாக்கு கொடுக்கிற கள்ள சமாதானம், இல்லாத சமாதானம் எனக்கு வேண்டாம். தேவன் கொடுக்கிற நித்திய சமாதானம் எனக்கு வேண்டும். கரங்களை உயர்த்தி ஒப்புக்கொடுங்கள், கரங்களை உயர்த்தி ஒப்புக்கொடுங்கள். சொல்லுங்கள், ஆண்டவரே என்னிடத்தில் இருக்கிற மாம்சத்தின் சுபாவங்களை அழித்துவிடும், என்னிடத்தில் இருக்கிற உலக ஆசை அழித்துவிடும், உலக மோகத்தை என்னிடத்தில் எடுத்துவிடும், பணம் பணம் என்று அலைகிற என்னுடைய புத்தியை எடுத்துவிடும். படிப்பும் பணமும் அயல் நாடுகளும் தான் என்னுடைய வாழ்க்கை என்று நான் எண்ணிக்கொண்டிருந்தது போதும், எண்ணிக்கொண்டிருந்தது போதும். அது என்னுடைய சமாதானத்துக்கு உதவுவதில்லை, அது என்னுடைய சமாதானத்துக்கு காரணமாக இருக்க முடியாது. கர்த்தர் கொடுக்கிற நித்திய சமாதானம் எனக்கு வேண்டும். ஆண்டவர் கொடுக்கிற நித்திய சமாதானம் எனக்கு வேண்டும். ஆண்டவரே, நான் நீதிமானாய் வாழுவேன், நான் நேர்மையாய் வாழுவேன், நான் உத்தமம் செம்மையுமாய் வாழுவேன், நான் ஒரு ஆவிக்குரியவனாய் வாழுவேன். எத்தனை பேர் ஒப்புக் கொடுக்கிறீர்கள்? ஒப்புக் கொடுங்கள். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன், நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தகப்பனே, இதோ இந்த வார்த்தையை புரிந்து கொண்ட ஒவ்வொருவருடைய வலது கரங்களும் உயர்ந்திருக்கிறதுப்பா. நீர் தந்த வார்த்தை கண்ணீரோடு உமது பாதபடியிலே நம்முடைய பலிபீடத்தில் விழுந்து கிடந்த போது நீர் இந்த சபைக்கு சொல்ல வேண்டி கொடுத்த வார்த்தையை பகுத்து போதிக்க அபிஷேகம் கொடுத்து அனுப்பினீர். இதோ பகுத்து போதித்து உம்முடைய மக்களுக்கு வசனத்தை ஊட்டி இருக்கிறீங்க தாவே. நீர் அவர்களோடு பேசி இருக்கிறீர். ஒவ்வொரு வார்த்தையும் அவர்களோடு பேசினேன். உலகம் கொடுக்கிற சமாதானத்தை அல்ல, தீர்க்கதரிசிகள் வாக்கு கொடுக்கிற சமாதானத்தை அல்ல, நீர் கொடுக்கிற சமாதானத்துக்காக அவர்கள் கரங்களை உயர்த்தி கெஞ்சி நிற்கிறார்கள். ஆண்டவரே கொடும், ஆண்டவரே அவர்களை முத்திரையிடும், ஆண்டவரே அவர்களை பிரித்தடும், ஆண்டவரே உலகங்களில் இருந்தும் பல பல இடங்களில் இவர்களை பிரித்தடும். இவர்களுக்குள்ளே கேள்வி உருவாகட்டும், இவர்கள் பதிலுக்காய் தேடி வரட்டும், இவர்கள் சத்திய சபைகளில் ஓடி கூடட்டும், சத்தியத்தை பற்றி கொள்ளட்டும், பரிசுத்தவான்களுடைய பாதவடியில் இருந்து வசனத்தை கற்றுக்கொண்டு என்றென்றைக்குமாய் நித்திய சமாதானத்தை பெற்றுக் கொள்ளட்டும். பரிசுத்த பிதாவே, இவர்களை ஆசீர்வதிக்கிறேன், இவர்களை ஆசீர்வதிக்கிறேன். இவருடைய வியாதிகள் குணமாகட்டும், இவருடைய காயங்கள் கட்டப்படட்டும். இயேசுவின் நாமத்தினாலே இவர்களை குணமாக்கி அனுப்பும். இவர்களில் பலகீனமானவர்கள் உண்டு, பாரத்தோடும் துக்கத்தோடும் வந்தவர்களும் உண்டு. நித்திய ஜீவனை வாஞ்சித்து, நித்திய சமாதானத்தை வாஞ்சித்து ஆசையோடு காத்திருக்கிற இந்த பிள்ளைகளுக்கு பூமியிலும் நன்மை வைத்திருக்கிறீர் என்பதை நாங்கள் அறிவோம். அந்த நன்மை இந்த பிள்ளைகளுக்கு கொடுப்பீராக. பூமியில் இவர்களை வாழுகிற காலம் வரைக்கும் இவர்களை காத்துக் கொள்வீராக. பசி பஞ்சம் பட்டினி வியாதியில் அகப்படாதபடி, சூழ்நிலை பாவத்தில் தள்ளிவிடாதபடி இவர்களை காத்துக்கொள்ளும். தேசாதிபத்திய வல்லமைகளை தொடாதிருக்கட்டும். முத்திரையிட்ட ஆசீர்வதியும், இந்த சபை ஆசீர்வதியும், இந்த ஊழியத்தை ஆசீர்வதியும், இந்த தேசத்தை ஆசீர்வதியும், இந்த ஊழியக்காரரின் குடும்பத்தையும் ஆசீர்வதியும், இந்த பலிபீடத்தில் இருக்கிற பரிசுத்தவான்கள் ஆசீர்வதியும். எல்லாவரையும் கரத்தில் தருகிறேன். அடியன் அப்பிரயோஜனமான தேவ மனுஷன் கடமையை சரியாய் செய்ய அபிஷேகித்துக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா.